Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க எல்லார்கிட்டயுமே என்னோட கல் சட்டி கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்க போறேன். இது வந்து இங்கிலீஷ்ல சோப் ஸ்டோன் அப்படினு சொல்லுவாங்க. இங்க பார்க்குற பாத்திரங்கள் எல்லாமே ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணதும் இல்ல, ஒரே கடையில பர்ச்சேஸ் பண்ணதும் இல்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே டவுன் சவுத்ல வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கும், சீசனும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 6 பாத்திரங்களை நான் 5 வந்து மதுரையில இருந்தே பர்ச்சேஸ் பண்ணேன். ஒண்ணே மட்டும் தான் நான் பெங்களூர்ல பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு பாத்திரங்களோட ப்ரைஸ் என்ன, சீசன் பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா, எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னெல்லாம் குக் பண்ணலாம், எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கடாய் டைப் மாடல் கல் சட்டி. இதோட கெப்பாசிட்டி மேக்ஸிமமே 600 ml தண்ணி தான் பிடிக்கும். இதை நான் ஆன்லைனில் வந்து மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் தான் வாட்ஸ்அப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு பின்னாடி எனக்கு ஆக்சுவலாக ஒரு சோகமான ஸ்டோரி இருக்குது. மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் வந்து இப்போ வந்து குவைட் ஃபேமஸான ஸ்டோர் தான். அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் மெசேஜ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 or 2 டைம்ஸ் தான் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுவும் இன்ஸ்டன்ட் ரிப்ளை இருக்காது, ஏன்னா கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. நான் அவங்கள்ட்ட கேட்கும்போதே ரொம்ப தெளிவாக கேட்டிருந்தேன், உங்கள் கடையில் ஸ்டார்டிங் சைஸ் என்ன, எனக்கு 1 லிட்டர் கல் சட்டி வேணும்னு. அதுக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, எங்கள் கடையில் ஸ்டார்டிங் வந்து மினிமம் 1 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் வந்து இன்க்ளூடிங் சீசனிங் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த கடாய் டைப் ஃபோட்டோ நான் காமிச்சு இது எவ்வளோன்னு கேட்டப்போ இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் பிடிக்கும், 1 லிட்டருக்கு சீசனிங்கோட சேர்த்து நான் 550 rupees சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது தமிழ்நாடுல இருந்ததுனால எனக்கு ரொம்ப கம்மியான ஷிப்பிங் அமௌண்ட் தான் வாங்கினாங்க. லைக் ஒரு கேஜிக்கு 20 rupees தான் வாங்கினாங்க. ஆனால் என்ன கேல்குலேஷனில் எப்படி வந்து ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து கைக்கு வந்து சேரும்போது 650 rupees அப்படின்னு நான் பே பண்ணேன். வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எதனாலனா சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மெஷர் பண்ணி பார்த்தா அதிகபட்சமே 600 ml தண்ணி தான் பிடிச்சிருந்தது. நான் உடனே அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றி அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கேட்டபோது அவங்க ரிப்ளை பண்ணதான் எனக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிடுச்சு. என்னென்னா நீங்கள் வந்து நாங்கள் 1 லிட்டர்னு சொன்னால் எக்ஸாக்டாக 1 லிட்டர் பிடிக்காது, நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மெஷர் பண்ணி பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து அவுல் போட்டு பாருங்கள், இல்லை வந்து பருப்பு அந்த மாதிரி போட்டு மெஷர் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. லிட்டர் அதோட அர்த்தமே என்னென்னா நம்ம வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் தான் மெஷர் பண்ணுறதா லிட்டர்னு சொல்லுவோம். பட் அவங்க என்னமோ வந்து அரிசி போட்டு பாருங்கள், அவுல் போட்டு பாருங்கள் அப்படின்லாம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் ரெஸ்பான்ஸும் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. ஏற்கனவே மணி பே பண்ணிட்டோம், பொருளும் வந்துடுச்சு. இப்போ நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் கூட பெருசாக கண்டுப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் ரொம்ப ஆர்கியூமெண்ட் போகும், கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் கடைசியில் 1 மந்த்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செலவில் தான் இந்த பொருளை திருப்பி அவங்களுக்கு ஷிப்பிங்க்கு அனுப்பி விடணும். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால எதுக்கு ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ இந்த பாத்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 2 years இருக்கும். வாங்கினதுலேருந்தே என்னோடய குழந்தைக்காக இது வந்து ராகி கஞ்சி காய்ச்சறதுக்கு, இல்லை வந்து கவுனி அரிசி கஞ்சி காய்ச்சறதுக்கு, அந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி கஞ்சி காய்ச்சறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லை, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மற்ற கடைகள் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே ப்ரைஸ் தான் இவங்களும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரே ப்ராப்ளம் என்னென்னா இவங்க வாட்ஸ்அப்பில் எடுக்கிற ஆர்டர்ஸ்க்கு வந்து நேரில் வர கஸ்டமர்ஸ் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அது டைமும் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் பெரிய ப்ராப்ளம். செகண்ட் ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறது இந்த ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்க கல் சட்டி. இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஹைட்டாக இருந்ததுன்னா இது வந்து கல் சட்டி, இது வந்து கொஞ்சம் அகலமா இருந்ததுன்னா இது கடாய் டைப் மாடல். ஓகே, இது ரெண்டுமே வந்து லிட் இல்லாத மாடல். அதனால தான் per லிட்டருக்கு 550 rupees. லிட் இருந்ததுன்னா அதுக்கான தனி சார்ஜஸ். ஸோ இது எங்கே வாங்கினேன்னா சேம் மதுரையில் தான் வாங்கினேன். ஆனால் அபு குக்வாஸ் அப்படிங்கிற கடையில் நான் வாங்கினேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இப்போ வந்து அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ வந்து அவங்க எந்த ஒரு பிஸ்னஸுமே கல் சட்டி ரிலேட்டடாவோ இல்லை எந்த ட்ரெடிஷனல் குக்வாஸுமே அவங்க பண்ணுறது கிடையாது. நான் வாங்கும்போது இது 1 லிட்டர் தானான்னு கேட்டுவாங்க. முன்னாடியே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால ரொம்ப தெளிவாக அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து 1 லிட்டர்னா 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக பிடிக்கும், நாங்கள் சீசன் பண்ணி தான் கொடுக்குறோம். பட் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நான் பெங்களூர் வந்துட்டேன். அதனால அவுட் சைட் தமிழ்நாடுங்கிறதுனால அவங்க ஷிப்பிங் சார்ஜஸ் பண்ணாங்க. ஷிப்பிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 வருஷமாக இந்த ப்ராடக்ட் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் தான் நாங்கள் சாம்பார் பண்ணுவோம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 லிட்டர் கல் சட்டியே போதும். 2 பேர் இருக்கும்போது நீங்கள் பெரிய சைஸ்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைஸ் பெருசாக வெயிட்டுமே ஜாஸ்தி ஆகும். அதனால நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 லிட்டர் கல் சட்டியே தாராளமாக போதும். மண் சட்டியை கம்பேர் பண்ணும்போது இது டமால் டுமால்னு உடஞ்சிராது. ஆனால் இதையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்மி ஹைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா பெருசாக உடையாது. லைட்டாக அங்கே இங்கே கொஞ்சம் சிப் ஆகலாமே தவிர கிராக் விடாது. கொஞ்சம் ஜாஸ்தி ஹைட்லேருந்து நீங்கள் கீழே போட்டுட்டிங்கன்னா டமால்னு சென்டரில் வந்து ஒரு கிராக் விழுந்துடும். அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது. அதனால ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் இருக்காங்கன்னா
நீங்கள் அவங்கள வேலைக்கு சேர்க்கும் போதே இதுக்கெல்லாம் தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றப்ப தான் அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. தேர்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது 1.5 லிட்டரில் இருக்கக்கூடிய லிட் டைப் மாடலான கல்சட்டி. இதில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. சோப் ஸ்டோன் தான், எல்லாமே சோப் ஸ்டோன் தான். கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் வரும். இது நான் வாங்கி ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா மதுரையில் இருக்க MMA ஸ்டோர்ஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சேம் ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். சென்னையிலேருந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு 3 months முன்னாடி இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த டைம் லேட்டாக மெசேஜ் வந்தாலும் பரவாயில்ல, லேட்டாக ரிப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். MMA ஸ்டோர்ஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு செப்பரேட்டான ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. ஆன்லைன் என்கொயரிஸ், ஆன்லைன் ஆர்டர்ஸ், என்ன டவுட் கஸ்டமர்ஸ் வேணும்னாலும் கொஞ்சம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு இன்ஸ்டன்டால ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஹார்ட்லி 1 to 2 ஹார்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லா மெசேஜுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ முன்னாடி இருக்க ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. நான் உங்கள்கிட்ட தெளிவாக கேட்டேன், எனக்கு 1.5 லிட்டரில் லிட் டைப் கல்சட்டி வேணும். 1.5 லிட்டர்னா 1.5 லிட்டர் கண்டிப்பாக பிடிக்குமா, லிட்டர்னா நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ட்ரெடிஷனல் குக்வேர்ஸில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் மாதிரி அக்யூரேட்டாக உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கார் பண்ணும்போது 1-2 கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யும். ஆனால் 1.5 லிட்டர்னா ஒரு 50லேருந்து 100 ml டிஃபரன்ஸ் வருமே தவிர உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. தாராளமாக இது வந்து ஒரு 1.4 ml பால் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே, இந்த டைம் பாத்திரம் நமக்கு கண்டிப்பாக கரெக்டாக வந்துரும்னு. ஸோ மதுரையில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அது சிக்கந்தர் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், MMAவா இருக்கட்டும், எந்த கடையாக இருந்தாலுமே சீசன் பண்ண பாத்திரங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் சீசனிங்கோட தான் பெர் லிட்டரோட பிரைஸ் சொல்றாங்க. ஸோ இது பெர் லிட்டர் பார்த்தீங்கன்னா 850 rupees வரும். அப்போ 1.5 லிட்டருங்கிறது நான் ஷிப்பிங்கோட சேர்த்து ஒரு 1450 rupees இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. உங்க வீட்டுல 3லேருந்து 4 பேர் இருக்கீங்கன்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது 1.5 லிட்டர் கல்சட்டி. இந்த மாதிரி உயரமா இருக்கான்னு பாத்துக்கோ. ஏன்னா கல்சட்டிலேயே 2 டைப் இருக்குது. இந்த மாதிரி உயரமா இருக்கதும் இருக்குது. அடுத்த மாடல் நான் காமிக்கிறேன், கடாய் டைப்புமே இருக்குது. இப்போ உங்க வீட்டுல வந்து 4 பேர் இருக்கீங்க, மத்தியான சமையல்ல சாம்பார், ரசம், தயிர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதுல வந்து 4 பேருக்கான சாம்பார் நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல மத்தியான சமையல்ல நீங்க சாம்பார் மட்டும் தான் சாப்பிட போறீங்க, ரசம் அந்த மாதிரி வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னா 3 பேரு சாப்பிடுற அளவுக்கான சாம்பார் தான் இதுல வந்து செய்ய முடியும். ஸோ இந்த டைம் பாத்திரம் கண்டிப்பா சூப்பரா வந்துடும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரம் வாங்கும்போது இந்த கர்ட் பாட்டு வாங்கினா இதோட கெப்பாசிட்டி வந்து 200 ml. ஆனா இதை கரெக்டா கொடுத்தவங்க இதுல வந்து எனக்கு லைட்டா ஆஃப் வச்சுட்டாங்க. பட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஃபோர்த் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது கடாய் டைப் மாடலில் இருக்கக்கூடிய கல்சட்டி. இது ஆக்சுவலாக எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியல, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னா எப்படி நீங்கள் கேட்கணுன்னா, கல்சட்டி 2.5 லிட்டர்ஸ் வேணும், ஆனால் எனக்கு கொஞ்சம் அகலமாக வேணும், லிட் போட்டது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கரெக்டாக இந்த பிக்சர் வந்து அனுப்பிச்சிருவாங்க. இதுவுமே நான் மதுரை MMA ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிட் டைப் மாடலுங்கிறதுனால பர் லிட்டர் இதோட ப்ரைஸ் வந்து 850 rupees வரும். ஸோ இது 2.5 லிட்டருங்கிறதுனால எனக்கு ஓவரால் 2150 வந்தது. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லா சதர்ன் பார்ட்டுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வாங்கி ஒரு 2 weeks தான் ஆகுது. வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 2 times தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும், நான் வாங்கும்போது சீசன் பண்ணி தான் அவங்க கொடுத்தாங்க. இருந்துமே கல்சட்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜாஸ்தி குக்கிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ அயன் கேஸ்ட் அயன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்கும்போது உங்களுக்கு வந்து கிரே கலரில் தான் இருக்கும். யூஸ் பண்ண பயங்கர பிளாக்காக மாறும். சேம் அதே மாதிரி தான் கல்சட்டியும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் அந்த பாட்டமில் வந்து என்னமோ லைட்டாக கிராக் விட்ட மாதிரி அப்படி தெரியுது. பட் ஆக்சுவலாக ரியலில் வந்து அப்படி இருக்காது. அது என்னமோ ரொம்ப இன்டென்ஸாக தெரியுது கேமராவில். இந்த கல்சட்டி வாங்கும்போதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா நான் ஆக்சுவலாக வாங்கினது வந்து உருளி டைப் மாடல், அதுதான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். வீட்டுக்கும் அதுதான் வந்தது. ஆனால் எனக்கு வரும்போது உடஞ்சி வந்திருந்தது. அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ், ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புகிறாங்க. வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா. அதுக்காக நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னதான் சீசன் பண்ணி வாங்கினாலுமே நான் டேரெக்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணல. முதல் 3 நாளைக்கு சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அடுத்த 3 நாளைக்கு ஸ்டவ்வில் இந்த கடாயை வச்சுட்டு அதே சாதம் வடித்த தண்ணியை வந்து டாப் வரைக்கும் ஃபில் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஹீட்டை வந்து கல்சட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சூடான சாதத்தை ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாலுமே 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அந்த மூடி வந்து கொஞ்சம் வேர்த்து சாதத்தில் வந்து தண்ணியெல்லாம் இறங்கிடுது. பட் கல்சட்டியில் என்ன தண்ணி இறங்கினாலுமே அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக இழுத்துக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சாதம் வடித்ததுக்கப்புறம் கல்சட்டியை இப்போது ஒரு கொஞ்ச நாளாக ஹாட் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த டைப் கல்சட்டி வாங்கும்
வாங்கும்போது ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சதர்ன் சைடு வந்து ஷிப்பிங்கும் ஃப்ரீ ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பிரமனும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. 5th ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப்பிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கர்ட் பாட் தான். இதை நான் மதுரையில் வாங்கல, இங்கே பெங்களூர்லேயே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கிராமம் ஸ்டோர் அப்படின்னு ஹெபல் ஏரியாவில் இருக்குது. ஸோ பெங்களூரில் இருந்துட்டு நீங்கள் ஏதாவது ட்ரெடிஷ்னல் குக்வேர் வாங்கணும், அதாவது கேஸ்ட் அயன் இல்லை கல் சட்டி, எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் குக்வேர் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மதுரையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஷிப்பிங் சார்ஜஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. மதுரையில் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே ப்ரைஸ் தான் இந்த கடையிலையுமே சார்ஜ் பண்ணால். எனக்கு ஆக்சுவலாக நோட் கூட காமிச்சாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மதுரையில் சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் என்ன ப்ரைஸ், எம்எம்ஏல என்ன ப்ரைஸ், அதே ப்ரைஸ் தான் நாங்களும் இங்கே சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெங்களூரில் இருக்கவங்க ஹெபலில் இருக்க கிராமம் ஸ்டோர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நேரில் நீங்கள் போய் வாங்குறதுனாலும் வாங்கலாம். இந்த கர்ட் பாட்கே வந்து 2 ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்காங்க. ஒரு நார்மல் கர்ட் பாட்டாக இருந்தால் அதுக்கு செப்பரேட் சார்ஜ். இந்த ஆப்பிள் கர்ட் பாட்க்கு வந்து பர் லிட்டர் 900 rupees சார்ஜ் பண்ணாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 ml நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்று 700 ml இருக்கும், இல்லை 900 ml இருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து 4லேருந்து 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைஸ் கர்ட் பாட் வந்து கரெக்டாக இருக்கும். கர்ட் பாட்டில் ஜென்ரலாக சீசன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு கல் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணுறோமோ அதுக்கு தான் வந்து சீசனிங் ப்ராசஸ் தேவை. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் புளியோ இல்லை கல்லுப்பு, இந்த மாதிரி கர்ட் பாட் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் அவங்க சீசனிங் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த கர்ட் பாட் வாங்கி ஒரு 9 months இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நாங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால. இன்கேஸ் கெஸ்ட் வராங்க, ஒரு 5லேருந்து 6 பேர் வரும்போது தான் இந்த கர்ட் பாட் நான் யூஸ் பண்ணுவேன். முதல் நாள் நைட்டே 1 ஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா கெட்டியான தண்ணி மிக்ஸ் பண்ணாத கெட்டி பாலாக அதில் ஊற்றி ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி வச்சுருவேன். அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ கெட்டியாக தயிர் இருக்கும். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் மாதிரி தயிர் வரும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது ஒரு குட்டி சைஸ் கர்ட் பாட் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 200 ml. கர்ட் பாட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சீசன் பண்ணலை, அப்படியே தான் கொடுத்தாங்க. இந்த கல்சட்டி நான் எம்எம்ஏல பர்ச்சேஸ் பண்ணும்போது கூடவே தான் இந்த கர்ட் பாட்டும் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த கல்சட்டியை பற்றி நான் தெளிவாக விசாரித்து இந்த கர்ட் பாட்டில் வந்து நான் லைட்டாக கோட்டை விட்டுட்டேன். நீங்கள் எல்லாருமே அவங்களோட வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது அப்துல் காதர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து கர்ட் பாட் சீரீஸ் போட்டிருந்தாங்க. அந்த கர்ட் பாட் வந்து அவங்க 2 டிசைன் கர்ட் பாட் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு டிசைன் வந்து ரவுண்ட் பாட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சித்ரா அவங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு இதே கர்ட் பாட் தான் வேணும், 200 ml தான் வேணும்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஓவல் ஷேப்பில் இருக்க கர்ட் பாட் அனுப்பிச்சிட்டாங்க. சின்ன சைஸ்னா எது வேணாலும் பெட்டர் தான். பட் என்னன்னா ரவுண்ட் கர்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கடைசி வரைக்கும் கர்ட் எடுக்க முடியும். அதுவே இந்த மாதிரி ஓவலாக இருந்தால் கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ ஜென்ரலாகவே கர்ட் பாட்டுன்னு இல்லை, எந்த ஒரு பாத்திரமுமே நான் ரொம்ப எட்ஜஸ் இருக்குது, கார்னர்ஸ் ரொம்ப ஷேப் இருக்குது, டிசைன் இருக்குதுலாம் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா டிசைனில் என்ன ப்ராப்ளம் வரும்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக அந்த டிசைன்ஸில் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மல் பாத்திரமில் ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் நீங்கள் வாங்கினீங்களா அந்த ஓரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃபுட் வேஸ்ட் வந்து செட்டில் ஆகும். அதனால தான் நான் வந்து கர்ட் பாட்டுமே நான் ஓவலாக கேட்டிருந்தேன். நான் தெளிவாக ஃபோட்டோ அனுப்பிச்சு எனக்கு இதே பாட் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஓவல் சைஸாக கொடுத்துட்டாங்க. நான் ஏங்க அப்படி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் ரவுண்ட் பாட் கேட்டிருந்தீங்க, பட் அப்போ ஸ்டாக் இல்லாததுனால தான் நான் இந்த ஓவல் பாட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா இப்போது இது குட்டி பாத்திரங்கள்னால பிரச்சனை இல்லை, ஸ்டாக் இல்லை, வேறு ஒன்று கொடுத்துட்டாங்க, சரி பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ பெரிய பாத்திரங்கள்லையுமே ஸ்டாக் இல்லை அப்படின்னு நாங்கள் வேறு ஒரு பாத்திரம் அவங்க கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஆன்லைனில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறதே ஒரு 1 hours 2 hours அப்புறம் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. நாம் அந்த மெசேஜை லேட்டாக பார்த்துட்டு திருப்பி ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப லாங் ரன்னில் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால குத்துமதிப்பாக அவங்களே அசியூம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா இன்னொன்று கொடுத்துட்றாங்க. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக் இந்த மதுரையில் இருக்க எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே. மற்றபடி குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், ப்ரைஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சதர்ன் பார்ட்டான மதுரையில் தான் விலை கம்மியாக இருக்கும். இப்போது இந்த லிட்டோட டாப் பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் வந்து லைட்டாக சிப் ஆன மாதிரி இருக்கும். இது நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆனும்போது எவ்வளோ நல்லா பேக் பண்ணாலுமே பட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ கல் சட்டியை பொறுத்த வரைக்கும் இதான் ஒரு பெரிய ட்ராபேக். மண் சட்டி மாதிரி டக்குன்னு உடையலைன்னா கூட சம்டைம்ஸ் சிப் ஆகலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பேட் லக் இருந்ததுன்னா டப்புன்னு வந்து வெடிப்பு விட்டு உடஞ்சி போயிடும்.